ஹலோ கைஸ், வணக்கம். நான் இனிமேல்ட்டு உங்களுக்கு வீடியோஸ் வந்து தமிழில் அப்லோட் பண்ண போகிறேன். ஃபிசிக்ஸ் ரிலேட்டட் வீடியோஸ் தமிழில் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் குவாலிட்டி கண்டென்ட் தமிழில் ஃபிசிக்ஸில் வந்து எனக்கு தெரிஞ்சு அது வரைக்கும் யாருமே ப்ரொவைட் பண்ணல. ஸோ நான் உங்களுக்கு ஃபுல் குவாலிட்டி கண்டென்ட் டெய்லி வீடியோஸ் ஃபிசிக்ஸில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஃபார் 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நீட்டுக்கு அப்பியர் ஆகிறதா இருந்தாலும் சரி, ஜேஇ மெயினுக்கு அப்பியர் ஆகிறதா இருந்தாலும் சரி, இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் குவாலிட்டி கண்டென்ட்டோட தமிழில் நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க போகிறேன். நம்ம ஊர்லேயே நிறைய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் நிறைய டேலண்டட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சென்னையாக இருக்கட்டும், வெள்ளூராக இருக்கட்டும், மதுரையாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், இல்லை ஈரோடாக இருக்கட்டும், இல்லை ஏன் நாமக்கல்லாக இருக்கட்டும், திண்டுக்கல்லாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய ஊருங்களில் நம்ம தமிழ் பசங்க வந்து இப்போ நீட் தேர்வுக்காகவும் ஜேஇ தேர்வுக்காகவும் அப்பியர் ஆகுறாங்க. இப்போ இவங்களுக்கு வந்து குவாலிட்டி கண்டென்ட் யூடியூப்லன்னு தமிழில் வந்து யாருமே இது வரைக்கும் கொடுக்கல. ஸோ நான் இது முதல் முறையாக உங்களுக்கு வந்து குவாலிட்டி கண்டென்ட் தமிழில் வந்து எடுத்துகிட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் ஜேஇ மெயின் அண்ட் நீட் பேப்பர்ஸ் எடுத்து அதில் இருந்து டெய்லி கொஸ்டின்ஸ் வீடியோ சொல்யூஷன்ஸோட ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் உங்களுக்கு. அந்த கொஸ்டின் மட்டுமே இல்லாமல் அதோட சேர்த்து அதுக்கு ரிலேட்டட் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், அதுக்கு ரிலேட்டட் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து அந்த ஒரு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணும்போது சேர்த்து டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து டெய்லி ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. அந்த நோட் புக்கில் வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணுற கொஸ்டின்ஸை நோட் பண்ணிட்டே போங்க. அந்த கொஸ்டின் கூட சேர்த்து என்னெல்லாம் ரிலேட்டட் கான்செப்ட்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றத சேர்த்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதையும் நோட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஒரு வாரத்துக்கு அப்புறமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு கலெக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு வாரம் எண்டில் ரிவைஸ் பண்ணிட்டே வாங்க. இந்த மாதிரி வந்து 2வது வாரத்திலே நோட் பண்ணிட்டே வாங்க. 2வது வாரம் எண்டில் வந்து ஃபுல்லாக ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. 3வது வாரம் எண்டில் ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜேஇ மெயின் அண்ட் நீட் பாஸ்ட் இயர் பேப்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நீட் 2020 பேப்பர் ஃபிசிக்ஸ் கொஸ்டின்ஸ் எடுத்து நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஃபிசிக்ஸ் கண்டென்ட் மட்டும்தான் தமிழில் நான் உங்களுக்கு இப்போ ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபிசிக்ஸை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சு படிச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். ஸோ நீட் 2020 பேப்பர் எடுத்து இப்போ நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஒவ்வொரு கொஸ்டின் கூடயும் அதுக்கு தேவையான கான்செப்ட் என்னன்னு சொல்லி அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ரிலேட்டடாக என்னெல்லாம் பாசிபிள் கொஸ்டின்ஸ் கேட்கலான்றதையும் சேர்த்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்க்கலாம். முதல் கேள்வி. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கொஸ்டின் பாருங்கள். Taking into account significant figures, what is the value of 9.99 meter minus 0.0099 meter? இதுதான் question. ஸோ நான் இப்போ நீங்கள் நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதை சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 9.99 மீட்டர், ஒரு நிமிஷம், 9.99 மீட்டர் மைனஸ் 0.0099 மீட்டர். ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி எழுதி சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. 9.9900 மைனஸ் 0.0099. ஸோ 9 வந்து இது இங்கே 8 ஆகிடும். 9 10 10 minus 9 1, 9 minus 9 0, 8 9 9. ஸோ நீங்கள் நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணி 9.9801 அப்படின்றது வந்து ஆன்சர் வந்து டி, 4th ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு. 4th வந்து 9.9801 இருக்குது. நீங்கள் பாட்டுக்கு 4th ஆப்ஷன் வந்து டிக் பண்ணி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஆன்சர் ஷீட்டில் தப்பாயிடும். ஸோ ஏன்னா இதுக்கு வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸில் வந்து ஒரு ரூல் இருக்குது. இப்போ நீங்கள் அடிஷன் இல்லை சப்ட்ராக்ஷன் பண்ணும்போது உங்கள் ஃபைனல் ஆன்சர், அதாவது இந்த இடத்துல 9.9801 நார்மலாக சப்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க, ஒரு ஃபைனல் ஆன்சர் வரும் இல்லையா? இப்போ அந்த ஆன்சரை வந்து கொடுத்துருக்க 2 நம்பர்ஸில் எந்த நம்பரில் லீஸ்ட், அதாவது குறைவான டெசிமல்ஸ் எதில் இருக்கோ அத்தனை டெசிமல்ஸ் தான் உங்கள் ஃபைனல் ஆன்சரில் ரெப்ரசென்ட் பண்ணும்.
ஸோ நீங்கள் இந்த 2 நம்பர் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டெசிமல் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா 4 டெசிமல் இருக்குது. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சரில் வந்து குறைவான டெசிமல் எதில் இருக்கோ, அதாவது 9.99, அதில் வந்து 2 டெசிமல் தான் இருக்குது. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சரில் வந்து 2 டெசிமல் தான் இருக்கணும். ஸோ இதை வந்து நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிடுங்க, ரவுண்ட் ஆஃப் டு 2 டெசிமல். ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 9.98 மீட்டர். அதாவது எந்த ஆப்ஷன் பாருங்கள். ஸோ 9.98 மீட்டர்னா முதல் ஆப்ஷன். ஸோ முதல் ஆப்ஷன் தான் என்னோட கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ரூலை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷனுக்கு வந்து. இப்போது இதுக்கு ரிலேட்டடாக வந்து சில ஒரு கொஷின் கேட்க சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபியூச்சரில் வந்து மல்டிப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு வேற ஒரு ரூல் இருக்குது. 2 நம்பரை மல்டிப்ளை பண்ண சொல்லி வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு நீங்கள் பிக் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பர் பாருங்கள், நான் போர்ட்லேயே எழுதுகிறேன் அந்த நம்பரை. சப்போஸ் 2.3 இன்ட்டு 1.65 இது 2 மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ 2.3 இன்ட்டு 1.65 நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணுற மாதிரி மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் நார்மலாக 2.3 and 1.65 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3.828 அப்படின்னு வரும். ஸோ 3.828. ஸோ 3.828 அப்படின்ட்டு வரும்போது நீங்கள் உங்கள் ஃபைனல் ஆன்சரை வந்து அப்படியே 3.828 விடக்கூடாது. மல்டிப்ளிகேஷனுக்கு வந்து வேறு ஒரு ரூல் இருக்குது. ஸோ நீங்கள் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணும்போது எந்த நம்பரில் குறைவான சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்கோ உங்கள் ஃபைனல் ஆன்சரில் அத்தனை சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் தான் இருக்கணும். ஸோ இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரில் 2 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் இருக்குது, இதில் வந்து 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் இருக்குது. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சரில் எந்த நம்பரில் குறைவாக இருக்கோ அது இந்த நம்பரில் 2.3 அதில் வந்து 2 தான் இருக்குது. ஸோ உங்கள் ஃபைனல் ஆன்சரில் 2 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் தான் இருக்கணும் ரெப்ரசன்டேஷனில். ஸோ நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணும்போது இதை வந்து 3.8 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணி உங்கள் ஆன்சரை வந்து 3.8 அப்படின்னு தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். இது இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 2 நம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாம். இது கொஞ்சம் ட்ரிக்கியான எக்ஸாம்பிள். ஸோ இந்த கேஸ் பாருங்கள். 2.3 இன்ட்டு 4.684 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 4.684 இது நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 10.7732 அப்படின்னு வரும். ஸோ 10.7732. இப்போது இதில் நீங்கள் எடுத்துக்கோங்க. முதல் நம்பர் எடுத்திங்கன்னா 2 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இதில் வந்து 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இருக்குது. சிக்னிஃபிகண்ட் ஃபிகர் இல்லை சிக்னிஃபிகண்ட் டிஜிட் அப்படின்ற ரெண்டுமே ஒரே மீனிங் தான். சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்னாலும் சரி இல்லை சிக்னிஃபிகண்ட் டிஜிட்னாலும் சரி. ஸோ சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இதில் வந்து 2 இருக்குது, இதில் வந்து 4 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சரில் வந்து எதில் குறைவாக இருக்கோ அத்தனை சிக்னிஃபிகண்ட் டிஜிட் தான் உங்கள் ஃபைனல் ஆன்சரில் இருக்கணும். ஸோ இந்த ஆன்சரில் வந்து ஃபைனலாக 2 சிக்னிஃபிகண்ட் டிஜிட் தான் இருக்கணும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். ரவுண்ட் ஆஃப் பண்ணி இதை வந்து 10 அப்படின்னு எழுதக்கூடாது. ஏன்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணும்போது 10.7 நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 11 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுவீங்க. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இதை வந்து நீங்கள் உங்கள் ஃபைனல் ஆன்சரை 11 அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போது இது வந்து மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனுக்கு அதே ரூல் தான். எந்த நம்பரில் குறைவான சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்கோ உங்கள் ஃபைனல் ஆன்சரில் அத்தனை சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் தான் இருக்கணும். இதே வந்து அடிஷன் சப்ட்ராக்ஷனுக்கு என்ன ரூல்னா, உங்கள் ஃபைனல் ஆன்சரில் எந்த நம்பரில் குறைவான டெசிமல் டிஜிட்ஸ் இருக்கோ உங்கள் ஃபைனல் ஆன்சரில் அத்தனை டெசிமல் டிஜிட்ஸ் தான் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். இப்போது இதில் வந்து இன்னொரு இது இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸை நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ண கற்றுக்கணும். சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸை வந்து எது கரெக்டாக கவுண்ட் பண்ண கற்றுக்கணும். ஏன்னா சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸை தப்பாக கவுண்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறமா இந்த எக்ஸாம்பிள்லாம் வந்து 0 இன்வால்வ்டாக இல்லை. ஸோ 0 இன்வால்வ்டாக இல்லாத போது ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். இப்போ 0s இன்வால்வ் ஆச்சுன்னா சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸை எப்படி கவுண்ட் பண்ணுறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த ரூல்ஸை இப்போ நான் சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு 0s இல்லாமல் கொடுக்குறேன், அது ரொம்ப ஈஸி. 2, 3, 4, 5 இதில் வந்து 4 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்குது. இல்லை 12.724 இதில் வந்து 5 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 0s இல்லாத வரைக்கும் பிரச்சனையே இல்லை, எல்லா இதையும் கவுண்ட் பண்ணுங்கள், அத்தனை சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்கும். இப்போது 0ஸோட இருக்கும்போது சில ரூல்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன ரூல்ஸ் அப்படின்றத பார்ப்போம். சப்போஸ் ஒரு ஹோல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கலாம். டெசிமல் நம்பர் இல்லை, ஹோல் நம்பர். ஒரு ஹோல் நம்பர் எடுத்துப்போம். ஒரு ஹோல் நம்பரோட எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்கள். 2475 இது வந்து ஒரு ஹோல் நம்பர். 00 இப்போ நான் 0s இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஹோல் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஹோல் நம்பரில் எண்டிங் 0s ஆர் பிகினிங் 0s. அந்த ஹோல் நம்பரில் ஜென்ரலாக ஒரு ஹோல் நம்பர் 0ல் பிகின் ஆகாது. பட் சப்போஸ் வந்து உங்களை எக்ஸாம்பிள் டெஸ்ட் பண்ணோன்றதுக்காக வந்து சில கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க.
பிகினிங்கில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பிகினிங்கில் ஜீரோஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை எண்டில் ஜீரோஸ் கொடுத்துருப்பாங்க. பிகினிங் ஜீரோஸ் ஆர் எண்டிங் ஜீரோஸ் அதெல்லாம் வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது ஹோல் நம்பராக கொடுத்துருக்கும் போது. ஸோ இந்த ஹோல் நம்பரில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1 2 3 4 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் தான் இருக்குது இதில். இந்த ஹோல் நம்பரில் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. 1 0 4 0 0 0 இப்படி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதில் நீங்கள் பாருங்க ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பரில் வந்து 3 ஜீரோஸ் எண்டிங்கில் இருக்குது. எண்டிங்கில் இருக்க ஜீரோஸ் எதுவுமே சிக்னிஃபிகண்ட் கிடையாது. நடுவில் ஒரு ஜீரோ இருந்ததுன்னா அது சிக்னிஃபிகண்ட். 2 நான் ஜீரோ நம்பருக்கு நடுவில் இருக்க ஜீரோஸ் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் ஜீரோஸ். எண்டிங்கில் இருக்க ஜீரோஸ் இல்லை பிகினிங்லேயே நம்பர் ஜீரோன்னு ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, அது எல்லாமே வந்து இன்சிக்னிஃபிகண்ட் ஜீரோஸ். இது வந்து ஹோல் நம்பரோட ரூல் நோட் பண்ணுங்க. டெசிமல் நம்பருக்கு வேறு ரூல் இருக்குது, சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல் நம்பருக்கு வந்து 1 0 4 இது 3 தான் வந்து சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இதில் வந்து 3 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்குது. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் போவோம். இப்போ வந்து டெசிமல் நம்பருக்கு போயிடலாம். இப்போ டெசிமல் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெசிமல் நம்பர் இப்படி இருக்குங்களா, இப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். 23.0040. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்க டெசிமல் நம்பரோட ஹோல் நம்பர் பார்ட்டை பாருங்க. இந்த ஹோல் நம்பர் பார்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா 23. இப்போ 23 அப்படின்னு இருந்ததுன்னா டெசிமலுக்கு அப்புறமா இருக்க ஜீரோஸ் வந்து ஹோல் நம்பர் பார்ட், அதாவது ஹோல் நம்பர் பார்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்ததுன்னா டெசிமலுக்கு அப்புறமா இருக்க எல்லா ஜீரோஸுமே சிக்னிஃபிகண்ட் ஜீரோஸ். ஸோ இதில் வந்து 1 2 3 4 5 6 மொத்தமாக இதில் வந்து 6 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்குது. இது வந்து ஹோல் நம்பர் பார்ட் வந்து நான் ஜீரோவாக இருந்ததுன்னா, இப்போ ஹோல் நம்பர் பார்ட் வந்து ஜீரோவாக இருந்தால் என்ன பண்ணுறது? இப்போ இந்த கேஸ் பாருங்கள். 0.40 இப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். 0.004050. இப்போ இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னோட ஹோல் நம்பர் பார்ட் பாருங்க. என்னோட ஹோல் நம்பர் பார்ட்னா டெசிமல் பார்ட்டை விட்டுருங்க. ஹோல் நம்பர் பார்ட் வந்து 0. இப்போ ஹோல் நம்பர் பார்ட் வந்து ஜீரோவாக இருந்துச்சுன்னா டெசிமலுக்கு அப்புறமா இருக்க இம்மீடியட் ஜீரோஸ் வந்து இன்சிக்னிஃபிகண்ட். அதுக்கப்புறமா இருக்க எல்லா ஜீரோஸுமே சிக்னிஃபிகண்ட் ஜீரோஸ் தான். இம்மீடியட் ஜீரோஸ் பாருங்க, இதுல இருந்து 2 இம்மீடியட் ஜீரோஸ் இருக்கு, அது 2 விட்டுருங்க. அதுக்கப்புறமா 1 2 3 4 இதுல வந்து 4 சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ டெசிமலுக்கு அப்புறமா வர இம்மீடியட் ஜீரோஸ் எல்லாமே இன்சிக்னிஃபிகண்ட். அதாவது ஹோல் நம்பர் பார்ட் வந்து ஜீரோவா இருந்தா, ஹோல் நம்பர் பார்ட் நான் ஜீரோவா இருந்தா டெசிமலுக்கு அப்புறமா வர எல்லா டிஜிட்ஸுமே சிக்னிஃபிகண்ட் டிஜிட்ஸ் தான். ஹோல் நம்பர் பார்ட் வந்து நான் ஜீரோவா இருந்ததுன்னா. இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க. 0.04050500 இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே, ஒரு எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க, இந்த நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த நம்பரில் வந்து ஹோல் நம்பர் பார்ட் வந்து 0. ஸோ டெசிமலுக்கு அப்புறமா வர இம்மீடியட் ஜீரோ அது வந்து இன்சிக்னிஃபிகண்ட். ஸோ இந்த இம்மீடியட் ஜீரோ விட்டுருங்க. அதுக்கப்புறமா இருக்க எல்லா நம்பர்ஸும் வந்து சிக்னிஃபிகண்ட் தான். இம்மீடியட் ஜீரோ மட்டும் விட்டுறணும். அதுக்கப்புறமா வந்து எத்தனை ஜீரோஸ் வந்தாலும் இம்மீடியட் ஜீரோஸ் நான் ஜீரோ டிஜிட்டை என்கவுண்டர் பண்ணுற வரைக்கும் வர ஜீரோஸ் எல்லாமே இம்மீடியட்டாக வர ஜீரோஸ் அது எல்லாமே இன்சிக்னிஃபிகண்ட். ஸோ 1 2 3 4 5 6 7 இதில் வந்து 7 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நோட் பண்ணுங்கள். நீங்களே வந்து இதை எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக எவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். நான் உங்களுக்கு உடனே சொல்யூஷனை கொடுத்துருவேன். ஸோ நீங்களே சால்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் கொஸ்டின்ஸை கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா சொல்யூஷன் பாருங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் சில நம்பர்ஸ் எழுத போகிறேன். 4070500 0450090 4.00500 05.40500 okay 06.0070. இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் இதை எவாலுவேட் பண்ணி கண்டுபிடிங்க எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் இப்போ ஆன்சர் எழுத போகிறேன். நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பாஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஹோல் நம்பர். ஹோல் நம்பரில் வந்து எண்டிங் ஜீரோஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது, பிகினிங் ஜீரோஸும் சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஸோ இந்த ஹோல் நம்பரில் பிகினிங்கில் ஜீரோஸ் கிடையாது, எண்டிங்கில் மட்டும்தான் ஜீரோஸ் இருக்குது. அதை தவிர எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஸோ 1 2 3 4 5 இதில் வந்து 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இப்போ இதை எடுத்துக்கோங்க. இன்னொரு ஹோல் நம்பர்
எண்டிங் ஜீரோஸ் விட்டுருங்க, பிகினிங் ஜீரோஸ் விட்டுருங்க, நடுவில் எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். 1 2 3 4 5 இதுலேயும் 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இப்போ இந்த நம்பருக்கு வாங்க. இது வந்து டெசிமல் நம்பர். டெசிமல் நம்பர் வந்ததுன்னா உடனே ஹோல் நம்பர் பார்ட்டை பார்த்துருங்க. ஹோல் நம்பர் பார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் நம்பர் பார்ட் வந்து நான் ஜீரோ. ஸோ ஹோல் நம்பர் பார்ட் நான் ஜீரோவாக இருந்ததுன்னா டெசிமலுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே சிக்னிஃபிகண்ட் தான். ஸோ 1 2 3 4 5 6 இதில் வந்து 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குது. இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இந்த நம்பர் எடுத்துக்கிட்டா அகெயின் டெசிமல் நம்பர். ஸோ அந்த ஹோல் நம்பர் பார்ட்டை பார்த்துருங்க. ஹோல் நம்பர் பார்ட்டை பார்த்தீங்கன்னா 5. ஸோ டெசிமலுக்கு அப்புறமா வர்றது எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட். இப்போ டெசிமலுக்கு முன்னாடி ஹோல் நம்பர் பார்ட் இருக்கு இல்லையா, இந்த ஹோல் நம்பர் பார்ட்டில் ஜீரோவில் பிகின் ஆகுது, அந்த ஜீரோ வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது. இதே ரூல் தான். இந்த ஹோல் நம்பர் பார்ட்டில் பிகினிங் ஜீரோஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஸோ இந்த பிகினிங் ஜீரோஸை விட்டுருங்க, அதை தவிர எல்லாமே சிக்னிஃபிகண்ட். ஸோ 1 2 3 4 5 6 இதில் வந்து 6 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 5 சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். ஸோ இப்படி தான் கவுண்ட் பண்ணணும். இந்த சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வந்து கரெக்டாக கவுண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதை பேஸ் பண்ணி வர மல்டிப்ளிகேஷன் இல்லை டிவிஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருக்க நம்பர்ஸில் எத்தனை சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணால் தான் ஃபைனல் ஆன்சரில் வந்து கரெக்டாக சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸை வச்சு ஆன்சர் கொடுக்க முடியும். ரைட்? ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. வாங்க இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நீட்டில் கேட்ட அடுத்த கொஸ்டின். So second question பாருங்க. In a certain region of space with volume 0.2 meter cube, the electric potential is found to be 5 volt throughout. The magnitude of electric field in the region அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப டைரக்டான கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் எப்படி ரிலேட் பண்ணுன்றத தெரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப டைரக்ட். பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட் ரிலேஷன்ஷிப் வந்து மைனஸ் ஆஃப் டிவி பை டிஆர் அப்படின்னு எழுதுவோம். இங்கே பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஆர் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா அது வந்து 0 ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ரீஜனில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதனோட ஆப்வியஸ் ஆன்சர் வந்து 0. பட் சம்டைம்ஸ் சில இடத்துல எப்படி கொடுப்பாங்கன்னா பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட் இல்லாமல் கொடுப்பாங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன். பொட்டன்ஷியல் வந்து கான்ஸ்டன்ட் இல்லாமல் இருந்தால் இப்போ அந்த கேஸில் வந்து நீங்கள் எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டை கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரீஜனில் வந்து பொட்டன்ஷியல் இப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். V ஈக்குவல் டு 2x² y³ ஸோ இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா இதை எடுத்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அந்த ரீஜனில் எழுதணும் அப்படின்றதுக்கு வந்து இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ பொட்டன்ஷியல் கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் EX அப்படின்றது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ் காம்பனண்ட். இப்போ வெக்டர் ஃபார்மில் எழுதும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டை வந்து இப்படி எழுதுவோம். EXi ப்ளஸ் EYj ப்ளஸ் EZk. இது வந்து வெக்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுற எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், அதாவது இந்த எக்ஸ் காம்பனண்ட் EX, இந்த எக்ஸ் காம்பனண்ட் வந்து பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து நீட் ஆர் JEE 2021 அப்பியர் ஆக போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக டிஸ்கஸ் பண்ணுறதுனால ஸோ நான் டைரெக்டாக எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து டிஸ்கஸ் பண்ணிடுறேன். ஸோ பொட்டன்ஷியல் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட், இந்த சிம்பிள் வந்து பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் பொட்டன்ஷியலை வந்து பார்ஷியலி எக்ஸ் ரெஸ்பெக்டில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் அப்படின்னா y அப்படின்றத வந்து வேரியபிளாக ட்ரீட் பண்ணக்கூடாது. எக்ஸ் கூட வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது, வேரியபிள் எக்ஸை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்யை வந்து கான்ஸ்டண்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ அதுதான் மீனிங் ஆஃப் பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன். ஸோ இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்துப்போம். இதை எடுத்து பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ இதை பார்ஷியலி டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இதை வந்து dou v by dou x, this will be equal to, ஸோ 2ன்றது கான்ஸ்டன்ட், பார்ஷியலி எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம், அதனால y ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ 2y⁴ இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் ஆகிடும். ஸோ கான்ஸ்டன்ட் இன்டூ இப்போ டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் x², அது வந்து 2x ஆகிடும். இப்போ அதே மாதிரி பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனை எடுத்து பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க.
பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் பார்ஷியலி டிஃபரன்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு y. இது வந்து இதில் வந்து 2 and x எக்ஸ்ன்றது வந்து வேரியபிள் கிடையாது, இப்போ வந்து அது கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணிடும். ஸோ 2x² அது வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். வித் ரெஸ்பெக்ட் டு y டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால y³ ஓட டிஃபரன்ஷியேஷன் வந்து 3y². இப்போ பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x எடுத்துட்டு மைனஸ் சைன் போடுங்க, அது வந்து x காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். y காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேணும்னா பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y எடுத்துட்டு நெகட்டிவ் சைன் போடுங்க, அது வந்து y காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸோ இந்த கேஸில் x காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் கொடுத்தாங்கன்னா x காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து -4xy⁻3 அண்ட் y காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து -∂v/∂y. இது எடுத்துட்டு மைனஸ் சைன் போடுங்க. ஸோ -6x²y³ தட் இஸ் y காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இப்போ இது வந்து 2 வேரியபிள் ஃபங்க்ஷனாக கொடுத்துருக்காங்க, இது வந்து 3 வேரியபிள் ஃபங்க்ஷனாகவும் கொடுக்க சான்ஸ் இருக்குது. 3 வேரியபிள் ஃபங்க்ஷனாக கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி ஒரு சிமிலர் ரூல் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். நான் எக்ஸாம்பிள் ஒன்று எழுதிடுறேன் ஒரு 3 வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு. இதை நீங்கள் நோட் பண்ணுறதா இருந்தால் வீடியோ பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. 3 வேரியபிள் ஃபங்க்ஷனுக்கு என்ன பண்ணுன்றதை வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ரைட், 3 வேரியபிள் ஃபங்க்ஷன் இப்போ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம். v ஈக்குவல் டு xy² ப்ளஸ் yz. இது வந்து பொட்டென்ஷியல் எக்ஸ்லையும் டிபெண்ட் ஆகுது, ஒய்லையும் டிபெண்ட் ஆகுது, ஜெட்லையும் டிபெண்ட் ஆகுது. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து இங்கே 3 காம்பனண்ட்டும் இருக்கும், எக்ஸ் காம்பனண்ட்டும் இருக்கும், ஒய் காம்பனண்ட்டும் இருக்கும், ஜெட் காம்பனண்ட்டும் இருக்கும். ஸோ பொட்டென்ஷியல் வந்து போன கேஸில் பார்த்த மாதிரி 2 வேரியபிளில் டிபெண்ட் ஆச்சுன்னா, அதாவது எக்ஸ் அண்ட் ஒயில் டிபெண்ட் ஆச்சுன்னா எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், ஒய் காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும், அதாவது இஎக்ஸ் இருக்கும், இஒய் இருக்கும். இங்கே வந்து பொட்டென்ஷியல் 3 வேரியபிளில் டிபெண்ட் ஆகுது, அதனால இஎக்ஸும் இருக்கும், இஒய்யும் இருக்கும், இசெட்டும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த பொட்டென்ஷியல் எடுத்துட்டு பார்ஷியலி இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். இப்போ பார்ஷியலி எக்ஸ் கூட டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஒய் அண்ட் ஜெட் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ ஒய் அண்ட் ஜெட் கான்ஸ்டன்ஸாக இருந்தால் இந்த எக்ஸ்பிரஷனில் y and z நீங்கள் கான்ஸ்டன்ஸாக ட்ரீட் பண்ணீங்கன்னா, இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இட் இஸ் லைக் ஒரு நம்பர் இன்டூ எக்ஸ், ஒரு நம்பர் இன்டூ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அது வந்து y², டிஃபரன்சியேஷன் ஆஃப் எக்ஸ் வந்து 1 ஆகிடும். இது வந்து கான்ஸ்டன்ட், ஏன்னா y and z வந்து இப்போ வேரியபிள்ஸ் கிடையாது, கான்ஸ்டன்ட்ஸ். அதை டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். ஸோ இது வந்து ∂v/∂x. அதே மாதிரி இப்போ பார்ஷியல் டிஃபரன்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு y பண்ணணும்னா ∂v/∂y. இதை எடுத்துக்கோங்க, இந்த ஃபங்க்ஷனில் வந்து y-ஐ வந்து வேரியபிளாக ட்ரீட் பண்ணணும், x and z-ஐ வந்து கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ x டைம்ஸ் y² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y ஆகிடும், ப்ளஸ் z-ஐ வந்து கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணுங்க, டிஃபரன்சியேஷன் ஆஃப் y வந்து 1 ஆகிடும். அதே மாதிரி ∂v/∂z, ∂v/∂z இப்போ z-ஐ வந்து வேரியபிளாக ட்ரீட் பண்ணணும், x and y-ஐ வந்து கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணணும். ஸோ x and y-ஐ கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணால் xy² வந்து கான்ஸ்டன்ட். ஸோ அந்த கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேஷன் 0 ஆகிடும், ப்ளஸ் y வந்து கான்ஸ்டன்ட், டிஃபரன்சியேஷன் ஆஃப் z வந்து 1 ஆகிடும். ஸோ என்ன பண்ணணும் திருப்பி மறுபடியும் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து ∂v/∂x, ∂v/∂xனா இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இந்த பொட்டன்ஷியல் ஃபங்க்ஷனில் x வந்து வேரியபிள், y and z வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ y and z கான்ஸ்டன்ட்டாக வச்சு இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே நார்மலாக ஒரு x ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்களோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு y² yz அதெல்லாம் கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணி x ஃபங்க்ஷன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, அது வந்து ∂v/∂x கொடுக்கும். அதே மாதிரி y-ஐ வேரியபிளாக ட்ரீட் பண்ணி x and z-ஐ கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ∂v/∂y வரும். அதே மாதிரி ∂v/∂z வேணும்னா z-ஐ வேரியபிளாக ட்ரீட் பண்ணுங்க, x and y-ஐ வந்து கான்ஸ்டன்ட்டாக ட்ரீட் பண்ணி டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு z பர்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ∂v/∂x வந்துடுச்சு, ∂v/∂y வந்துடுச்சு, ∂v/∂z வந்துடுச்சு. இப்போ x காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட், x காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து -∂v/∂x. ஸோ அது வந்து -y² ஆகிடும். இந்த எக்ஸ்பிரஷன் எடுத்து மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. y காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து -∂v/∂y. ஸோ -2xy -z. z காம்பனண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து -y. அவ்வளோதான். ஸோ x காம்பனண்ட் கிடச்சிரும், y காம்பனண்ட் கிடச்சிரும், z காம்பனண்ட் கிடச்சிரும். அது வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் வெக்டர் ஃபார்ம்லையும் எழுதிக்கலாம். ஸோ இது வந்து பொட்டென்ஷியல் கொடுத்து ஃபீல்ட் கால்குலேட் பண்ண சொல்கிற டைப் ஆஃப் கொஷின். நீங்கள் இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டென்ஷியல்
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்னா அது லைன் சார்ஜ் இருந்தால் என்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும், ரிங் இருந்ததுன்னா என்ன மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும், என்ன மாதிரி பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும். அப்புறம் ஸ்பியர், ஸ்பியரில் வந்து 2 கேஸ் இருக்குது. ஸ்பியர் வந்து அவுட் சைட் சார்ஜ்னா ஸ்பியரோட சர்ஃபேஸ் மட்டும் சார்ஜாக இருக்குது. அந்த கேஸில் என்ன எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும், என்ன பொட்டன்ஷியல் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் இருக்குது. சாலிட் ஸ்பியர்னா ஃபுல் ஸ்பியர்க்குள்ளே சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கும், கம்ப்ளீட் வால்யூம், அதனோட கம்ப்ளீட் ரீஜனில் வந்து சார்ஜஸ் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு எழுதணும், எப்படி பொட்டன்ஷியல் எழுதணும். இது வந்து சில இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை நான் உங்களுக்கு இப்போ இங்கே போர்டில் எழுதுகிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலக்ட்ரிக் ஃபீல்ட், பொட்டன்ஷியல், இந்த டைப்ஸ் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். இதுக்கு ரிலேட்டடான கான்செப்ட் வந்து கேட்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வருஷம் நீட் பேப்பர்லேயே பார்த்தீங்கன்னா கூட கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க இதை பேஸ் பண்ணி. ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்க்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி எழுதணும். இன்ஃபைனைட் லைன் சார்ஜ் எடுத்துக்கலாம். இன்ஃபைனைட் லைன் சார்ஜ், இப்போ இன்ஃபைனைட் லைன் சார்ஜ்னா சார்ஜஸ் வந்து present on that particular line இன்ஃபினிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகுது. லாம்டா வந்து சார்ஜ் டென்சிட்டி. நீங்கள் ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கோங்க, அந்த வயர்லேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் P இருக்குது. இப்போ அந்த பாயிண்ட் Pயில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்டில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தட் இன்ஃபைனைட் லைன் சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் பாயிண்ட் P அது வந்து லாம்டா டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் எக்ஸ், அது வந்து மேக்னிடியூட். பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து டைரக்ஷன், பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து ரிப்பல்லிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட் பண்ணும். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த லைன்ல இருந்து பாயிண்டிங் அவே இந்த டைரக்ஷன்ல பாயிண்ட் பண்ணும். இதே நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இந்த வயரை நோக்கி பாயிண்ட் பண்ணும், டுவர்ட்ஸ் த வயர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாயிண்ட் பண்ணும் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்ததுன்னா. மேக்னிடியூட் வந்து லாம்டா டிவைடட் பை 2π எப்சிலான் நாட் எக்ஸ். ஸோ இது வந்து லைன் சார்ஜ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி வந்து பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து ஃபார் பொட்டன்ஷியல் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட். ஸ்பியர் கேஸில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேஸ். ஒரு ஸ்பியர் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கலாம், சார்ஜ் ஸ்பியர். ஸ்பியரில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சார்ஜஸ் பாசிபிள். ஸ்பியரில் வந்து ஒன்லி அவுட் சைட் சார்ஜ், சர்ஃபேஸ் மட்டும்தான் சார்ஜாக இருக்குது. யூனிஃபார்மாக சார்ஜ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு சர்ஃபேஸில் மட்டும். இப்போ இந்த கேஸில் வந்து எப்படி எலக்ட்ரிக் ஃபீல்டு இது கிரியேட் பண்ணோம். இந்த ஸ்பியருக்குள்ளே ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா இன்சைடில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி 0. இதே அவுட் சைடு பாயிண்ட்டுக்கு போயிட்டோன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நான் ஜீரோவாக இருக்கும். அவுட் சைட் பாயிண்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு Q சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கலாம். Q வந்து டோட்டல் சார்ஜ். இது வந்து ஒரு ஸ்பியர். ஒரு அவுட் சைட் பாயிண்ட் எடுத்துக்கலாம், இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் P எடுத்துக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் பாயிண்டில் வந்து இந்த டைரக்ஷனில் பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வில் பி KQ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் வந்து அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் பாயிண்ட்டுக்கு. இன்சைட் பாயிண்ட்ல வந்து எந்த பாயிண்ட்னா எடுத்துக்கோங்க, இன்சைட்ல என்ன பாயிண்ட் எடுத்தாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து 0 தான் இருக்கும். இதே வந்து அவுட் சைடில் ஒரு பாயிண்ட் எடுத்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து KQ பை எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கும். டைரக்ஷன் ஆஃப் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த டைரக்ஷன் வந்து இந்த சென்டர்லேருந்து பாயிண்டிங் அவே, சென்டரை விட்டு வெளியில நோக்கி பாயிண்ட் பண்ணும், பாயிண்டிங் அவே இன் தட் டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதே வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி பாயிண்டிங் டுவர்ட்ஸ் த சென்டர், இந்த சென்டரை நோக்கி பாயிண்ட் பண்ணும் நெகட்டிவ் சார்ஜ் இருந்ததுன்னா. இது வந்து சார்ஜ் present only on the surface. இதே வந்து இன்னொரு சிச்சுவேஷன் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்பியர் அது வந்து கம்ப்ளீட் வால்யூம்ல சார்ஜ் இருந்ததுன்னா. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன், இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த டிஃபரன்ஸ் வந்து கிளியராக நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பிரஷன்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதே வந்து ஒரு சாலிட் ஸ்பியர் இருந்தால் ஃபார் அவுட் சைட் பாயிண்ட், ஓகே, அவுட் சைட் பாயிண்டில் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் பாயிண்ட் இதே சேம் எக்ஸ்பிரஷன் தான், KQ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், வேர் Q வந்து இந்த ஸ்பியரில் இருக்க டோட்டல் சார்ஜ் KQ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் P. இதே வந்து இன்சைட் பாயிண்ட், இது வந்து அவுட் சைட் பாயிண்ட் எக்ஸ்பிரஷன். இதே வந்து பாயிண்ட் P வந்து இன்சைட் பாயிண்டாக இருந்ததுன்னா, இப்போ இந்த இடத்துல இந்த எக்ஸ்பிரஷன் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணோம். இது வந்து அவுட் சைட் பாயிண்ட்,
அவுட் சைடு. இதே வந்து இன்சைட் பாயிண்டா இருந்ததுன்னா எக்ஸ்பிரஷன் வந்து kq x divided by r power 3. இப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா நான் k அப்படின்னு எழுதியிருக்கேன். k வந்து 1/4 pi epsilon naught electrostatic constant. 1/4 pi epsilon naught q into x divided by r power 3. where x வந்து distance of that point from the center. இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன்லையுமே அவுட் சைட் பாயிண்டாக இருந்தாலும் எக்ஸ் வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் சென்டர். இன்சைட் பாயிண்ட்டுக்கும் எக்ஸ்ன்றது வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் அந்த பாயிண்ட் ஃப்ரம் த சென்டர். கேபிட்டல் ஆர் அப்படின்றது வந்து ரேடியஸ் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்பியர், அந்த ஸ்பியரோட ரேடியஸ் அது வந்து கேபிட்டல் ஆர். ஸோ இன்சைட் பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் நோட் பண்ணுங்க, அவுட் சைட் பாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் நோட் பண்ணுங்க. இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட். இதே மாதிரி பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். பொட்டன்ஷியல் சார்ஜ் வந்து அவுட் சர்ஃபேஸில் மட்டும் இருக்கும்போது என்ன பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன், சார்ஜ் வந்து ஃபுல்லாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும் போது என்ன பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி ரெண்டு கேஸ், இன்சைட் பாயிண்ட் அவுட் சைட் பாயிண்ட், பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன் நோட் பண்ணிக்கோங்க. இன்சைட் பாயிண்ட் அவுட் சைட் பாயிண்ட். ஃபார் சார்ஜ் ப்ரெசென்ட் சர்ஃபேஸில் மட்டும் இருந்தால் எப்படி எழுதணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்சைட் பாயிண்ட் அவுட் சைட் பாயிண்ட். சார்ஜ் ஃபுல்லாக இருந்தால் எப்படி எழுதணும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அவுட் சைட் பாயிண்ட் அண்ட் இன்சைட் பாயிண்ட். இதே மாதிரி பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் நான் இப்போ எழுத போகிறேன். இதுவும் நோட் பண்ணுங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான எக்ஸ்பிரஷன். ரெண்டு கேஸ்லையும் என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குன்றதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாக கேட்பாங்க. நிறைய வாட்டி ஜெய் மெயின்லையும் கேட்டிருக்காங்க, நீட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ பொட்டன்ஷியல் இன்சைட் பாயிண்ட், இந்த கேஸில் சார்ஜ் வந்து சர்ஃபேஸில் மட்டும் இருக்கும்போது இன்சைட் பாயிண்ட் பொட்டன்ஷியல் kq டிவைடட் பை ரேடியஸ், கேபிட்டல் ஆர் அப்படின்றது வந்து ஸ்பியரோட ரேடியஸ். ஸோ இன்சைட் பாயிண்டில் வந்து யூனிஃபார்மாக பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிருக்கும். எனி பாயிண்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த பாயிண்ட் எடுத்தாலும் பொட்டன்ஷியல் வில் பி kq by r, யூனிஃபார்ம் பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகிடும். இது அவுட் சைட் பாயிண்ட் எடுத்துக்கிட்டா அவுட் சைட் பாயிண்டில் வந்து பொட்டன்ஷியல் வந்து kq டிவைடட் பை எக்ஸ். எக்ஸ்ன்றது வந்து அந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். போன கேஸில் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, அந்த பாயிண்ட் பியோட டிஸ்டன்ஸ் சென்டர்லேருந்து அதை வந்து எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். ஸோ டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வேறு பாயிண்ட்டில் வந்து அவுட் சைட் பாயிண்ட்டில் வேறு பாயிண்ட்ஸில் வந்து வேறு எக்ஸ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அவுட் சைட் பாயிண்ட்டில் வந்து பொட்டன்ஷியல் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். இன்சைட் பாயிண்ட்டில் வந்து யூனிஃபார்மாக பொட்டன்ஷியல் கிரியேட் ஆகும், சார்ஜ் வந்து சர்ஃபேஸில் மட்டும் இருந்ததுன்னா. இதே வந்து சார்ஜ் ஃபுல் வால்யூமில் ப்ரெசென்ட்டாக இருந்ததுன்னா இன்சைட் பாயிண்ட் பொட்டன்ஷியல் அண்ட் அவுட் சைட் பாயிண்ட் பொட்டன்ஷியல். அவுட் சைட் பாயிண்ட் வந்து இந்த சிமிலர் எக்ஸ்பிரஷன் தான். நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னாலும் இன்சைட் அண்ட் அவுட் சைடு ரெண்டு கேஸ்லையும் சிமிலராக தான் இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எக்ஸ்பிரஷன். அதே மாதிரி பொட்டன்ஷியல் எக்ஸ்பிரஷன் கூட இன்சைட் அண்ட் அவுட் சைடு ரெண்டு கேஸ்லையும் சிமிலர் எக்ஸ்பிரஷன் தான் இருக்கும். kq டிவைடட் பை எக்ஸ் அவுட் சைட் பாயிண்ட்ல. இதே இன்சைட் பாயிண்ட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த எக்ஸ்பிரஷன் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணுங்க. இது வந்து kq டிவைடட் பை 2r பவர் 3 3r ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நோட் பண்ணி இதை நீங்கள் ரிமெம்பர் பண்ணுறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைரெக்டாக இதை பேஸ் பண்ணி இன்சைட் பாயிண்ட்டில் என்ன பொட்டன்ஷியல் இருக்கும், சார்ஜ் வந்து கம்ப்ளீட் ரீஜனில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் போது இன்சைட் பாயிண்ட்டில் பொட்டன்ஷியல், இந்த எக்ஸ்பிரஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக எழுதலாம். ஸோ இன்சைட் பாயிண்ட்டில் இருக்க பொட்டன்ஷியல் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் வந்து நீட் பேப்பரில் கேட்டாங்கன்றதையும் இப்போ ஷேர் பண்ணுறேன். இதை பாருங்கள், இதை டைரெக்டாக இதை பேஸ் பண்ணி இருக்க கொஸ்டின் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A spherical conductor of radius 10 cm has charge distributed uniformly அப்படின்னு கொடுத்துருக்காங்க. What is the magnitude of electric field at a point 15 cm from the center of the sphere? நீங்கள் இதில் ஒன்று நோட் பண்ணுங்க, has a charge distributed uniformly கொடுத்துருக்காங்க. அது வந்து சர்ஃபேஸில் மட்டும் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா இல்லை கம்ப்ளீட் வால்யூமில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா அப்படின்றத மென்ஷன் பண்ணல. அது மென்ஷன் பண்ணலனாலும் பரவாயில்ல, ஏன்னா இந்த பாயிண்ட் அவங்க எந்த பாயிண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கேட்குறாங்களோ அந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணீங்கன்னா அது வந்து 15 cm ஃப்ரம் த சென்டர். ஸோ அது வந்து அவுட் சைட் பாயிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அவுட் சைட் பாயிண்ட்னு வரும்போது வெதர் சார்ஜ் வந்து சர்ஃபேஸில் மட்டும் இருக்கா இல்லை கம்ப்ளீட் வால்யூமில் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கா அப்படின்றது வந்து ரெண்டு கேஸ்லையுமே வந்து சேம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் தான் இருக்கும் அவுட் சைட் பாயிண்ட்ல.
எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வில் பி KQ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர். ஆனால் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நோட் பண்ணுங்க ஒரு இம்பார்ட்டன்ட் திங், இங்கே வேல்யூஸ்லாம் வந்து சென்டிமீட்டரில் இருக்குது, அந்த டிஸ்டன்ஸ் வேல்யூஸ்லாம் அதை வந்து மீட்டரை கன்வெர்ட் பண்ணி போடணும். மீட்டரை கன்வெர்ட் பண்ணி போடலைன்னா உங்களுக்கு வந்து அப்புறமா ஃபைனல் ஆன்சர் வந்து பவர் மிஸ் மேட்ச் ஆக சான்ஸ் இருக்குது. அந்த 10 பவர்னு ஒரு டேர்ம் இருக்கு இல்லையா, அது மிஸ் மேட்ச் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ KQ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர், அவ்வளோதான். அதை போட்டு நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. KQ பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டு நம்ம இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணுவோம். கால்குலேட் பண்ண என்ன வருதுன்னு பாருங்கள். இந்த தேர்ட் கொஸ்டினுக்கு அவங்க வந்து அந்த K வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க இந்த கொஸ்டினில் K வேல்யூ அவங்க டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கே நோட் பண்ணுங்கள் 9 × 10⁻9 அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கு பெட்டர். ஸோ Q வேல்யூ சார்ஜ் வந்து 3.2 × 10⁻⁻7 கூலம்ப். அண்ட் இதோட சேர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 1/4πε0 இந்த வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும் அப்படின்றத வந்து இப்போ பார்ப்போம். 15 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் கேட்குறாங்க. ஸோ பார்க்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு 9 × 10⁻9 இது வந்து K வேல்யூ. Q வந்து 3.2 × 10⁻⁻7 டிவைடட் பை R ஸ்கொயர். R ஸ்கொயர் வந்து 15 சென்டிமீட்டர்னு இருக்கு. ஸோ 15 டிவைடட் பை 100 மீட்டரை கன்வெர்ட் பண்ணியாச்சு, ஹோல் பவர் 2. ஸோ இதை கால்குலேட் பண்ணுங்கள். இதை கால்குலேட் பண்ணி எந்த ஆப்ஷன் வருதோ அதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். ஸோ நீங்கள் இந்த யூனிட்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் பார்த்து எவாலுவேட் பண்ணுங்கள். ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதை நீங்கள் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது JEE பேப்பராக இருக்கட்டும் இல்லை நீட் பேப்பராக இருக்கட்டும், கேல்குலேட்டர்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கேல்குலேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது மேனுவலாக கேல்குலேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கேல்குலேட்டர் எடுத்து கேல்குலேட் பண்ணி ஆப்ஷனை வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி கரெக்டான என்ன கரெக்ட் ஆப்ஷன்றது கேல்குலேட்டரை யூஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணாதீங்க. அப்புறமா உங்களுக்கு ஆக்சுவல் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணும்போது ரொம்ப நீங்கள் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது நம்பர்ஸ் எல்லாம் வந்து மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் நீங்களே எவாலுவேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். எவாலுவேட் பண்ணி என்ன ஆன்சர் வருதுன்றதை பார்த்து மார்க் பண்ணுங்கள். ஸோ 15 × 15 × 10⁻9 × 10⁻⁻7 இன்டூ இது வந்து 10⁻4 அப்படின்னு போவோம் நியூமரேட்டரில். ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி என்ன வேல்யூ வருதுன்னு பார்த்து நியூட்டன் பர் கூலம், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டோட SI யூனிட்ஸ். ஸோ கால்குலேட் பண்ணி எவாலுவேட் பண்ணிக்கோங்க.